நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அப்பா, நிஜமாவே அம்மா என் கல்யாணத்துக்கு தனியா கார்டு அடிக்கணும்னு சொல்லிச்சா? காடு அடிக்கணும்னு சொன்னது மட்டுமல்லாமல் நீ அடிச்ச காடு, நான் அடிச்ச காடு, வெள்ளை வேட்டி அடிச்ச காடு, இதை எல்லாத்தையும் தூக்கி சாப்பிடணும்னு சொல்லிட்டா. அதுக்காக தான் நம்ம லவ்லி கார்ட்ஸுக்கு வந்திருக்கிறோம். உன் ஒய்ஃப் என்னால புரிஞ்சிக்கவே முடியப்பா. அதான்டா அவ. பா, செம்மையா இருக்குப்பா கார்டுலாம். நான் இன்னொரு 200 கார்டு இங்க வாங்கிடுவா. டேய், என்னங்கடா விளையாடுறீங்களா? எவ்வளவு கார்டா அடிப்பீங்க? கொடுக்கறதுக்கு ஆள் வேணாமா? கொடுத்த ஆளுக்கே இன்னொரு வாட்டி கொடுப்போம். கார்டு நான் கெட்டா போகுது. அட பாவிகளா! ஏங்க என்னங்க இந்த கார்டு எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல? ஐ, சூப்பரா இருக்கு. ஒரு கார்டு ஜஸ்ட் 100 ரூபாய் தாங்க. நல்லா இருக்கு. இந்த கலர் தான் கொஞ்சம் ஒரு மாதிரியா. அப்படியா சொல்றீங்க? ஆமா, இந்த கலர் லைட்டா. நான் போய் ஒரு நல்ல காரை எடுத்துட்டு வரேன். டேய் சரவணா, மீனாட்சி அவளுக்கு தனியா கார்டு அடிக்கிறாளா? ஆமாமா. எத்தனை கார்டு? ஒரு 400 கார்டு இருக்கும்னு நினைக்கிறேன். ஓ, அப்ப நான் 500 கார்டு அடிக்கணும். 500? 500 கார்டு அடிச்சு நீ யாருக்கு கொடுப்ப? அதெல்லாம் கொடுப்பேன்டா. அதுல ஒரு 5 கார்டு யாருக்கு கொடுப்பேன்னு சொல்லி பார்க்கலாம். உனக்கு ஒண்ணு, சௌந்தர்யா கொண்டு, உங்க அப்பாவுக்கு ஒண்ணு, பால்காரி கொண்டு, கீரைக்காரி கொண்டு, 5 பேர் அடிச்சா மிச்சம் 495 பேர் யாரு? யாருக்காவது கொடுத்துட்டு பாரு போட. மா, உனக்கு அத்தனை பேர்லாம் தெரியவே தெரியாதுமா. அதான் கல்யாணத்துக்கு இன்னும் 1 மாசம் இருக்க, அதுக்குள்ள தெரிஞ்சுக்கிட்டா போச்சு. சாரு, ஆ, इधर देख, अच्छा कार्ड है. இது அச்சா கார்டு இல்லங்க, பச்சா கார்டு. குழந்தைங்க பிறந்த நாளுக்கு அடிக்கிற மாதிரி இருக்கு. கார்டு நல்லா இல்லன்றியா? சூப்பரா இருக்கு, ஆனா குழந்தைங்க கார்டு மாதிரி இருக்கு. சரவணன் என்னைக்கு இருந்தாலும் நம்முடைய குழந்தை தானே. இந்த கார்டு விலை எவ்வளவுங்க? ஒரு கார்டு 10 ரூபாய். 10 ரூபாயா? சாரதா 10 ரூபாய் கார்டு அடிச்சிருக்கா தெரிஞ்சா ஊர் உலகம் என்ன பேசும்? 10 ரூபாய்க்கு கார்டு அடிச்சான்னு பேசும், வேற என்ன பேச போறோம்? பாருங்க, சாரதாவுக்குன்னு ஊர் உலகத்துல ஒரு கௌரவம் இருக்கு, மரியாதை இருக்கு. எனக்கு தெரியாம இதெல்லாம் எப்படி இருக்கும்? சரிம்மா, இருக்குதாவே வச்சுப்போம். அதுக்கு என்ன இப்போ? 100 ரூபாய்க்கு குறைஞ்ச கார்டை சாரதா கண்ணால கூட பார்க்க மாட்டா. கொஞ்சம் தள்ளுங்க, அந்த பக்கம் 1000 ரூபாய் கார்டு இருக்கு, நான் போய் பார்த்துட்டு வரேன். அள்ளி நிக்க கூடாது. டேய், உங்க அம்மா தொல்லை தாங்க முடியலடா. மீனாட்சி என்ன பண்ணாலும் அதுக்கு போட்டியா இவ்வளவு பண்ணணும் தீவிரமா இருக்கிறாடா. அவ புடவை வாங்கினா இவ புடவை வாங்குறா, அவ கார்டு அடிச்சா இவ கார்டு அடிக்கிறேன்றா. இவ்வளவு எதுக்கு? பொண்ணு அழைப்புக்கு அவ கார்ல வரான்னு சொன்னதும் மாமியார் அழைப்புன்னு ஒண்ணு வைக்கணும்னு சொல்றாப்பா. இன்னொரு விஷயம் இருக்குது சரவணா, சொல்றதுக்கு அப்பாவுக்கு வெக்கமாகுது. நான் சொல்லு. அது அந்த ஃபர்ஸ்ட் ரைட் கூட. ராஜசேகர், ஒரு புள்ள கிட்ட என்ன பேசணும் விவசாய இல்ல. உங்களுக்கு எதுல போட்டி போடணும் ஒரு அளவு இல்ல. அப்ப எப்படிதான் உன்னை சமாளிச்சாங்க? ஏண்டா, நீ எனக்கு தெரியாம பின்னாடி வந்து நின்னு கத்துன, நான் பயப்பட்டேனா? நான் உன் எதிரில நின்னு கத்துன, ஓன் அலற. நம்ம முகம்லாம் புத்தர் காந்தி மாதிரி கருணையான முகம். என்ன பண்ணாலும் அமைதியா சாந்தமா அப்பாவியா இருக்கும். அப்போ என் முகம் அஷ்டகோணலா இருக்குன்னு சொல்ல வரியா? என்னடி, லெக் சைடுல பால் போட்டா கிறிஸ் கெயில் மாதிரி ஆஃப் சைடுல 6 அடிக்கிற? நான் பயந்தாங்குழி தான், போதுமா? அப்படி ஒத்துக்கோ. அதெல்லாம் இருக்கட்டும், மாமனை கரெக்ட் பண்ண வேண்டிய நீ எதுக்கு மன கணக்கெல்லாம் போட்டுட்டு இருக்கிற? 8000 × 5 எவ்வளவு சொல்லு. எனக்கு டெஸ்டா? 40000. 12000 × 3 எவ்வளவு? 36000. 7500 × 8 எவ்வளவு? கொஞ்சம் டஃபா இருக்கே. 60000. எப்படி சரவண ஒரு நடமாடும் கால்குலேட்டர். கணக்குல புலி தெரியுமா?
தெரியுது தெரியுது. மொத்தம் 3.5 லட்சம். என்ன 3.5 லட்சம்? கணக்கு புலி கணக்கு வழக்கு இல்லாம செலவழிச்ச அமௌண்ட். புரியல. என்ன புரியல? நீங்க புடவை கடையில செலவழிச்ச அமௌண்ட் இது. சாச்சா ஓங்கி ஒண்ணு விடுவேன். ஏய், அது இந்த சம்மருக்காக 80% டிஸ்கவுண்ட்ல கொடுத்தாங்க. நீ பே பண்ண பில்லு என்கிட்ட இருக்கு ராஜா. இப்ப என்ன சொல்ல வர? 3.5 லட்சம் நீ செலவு பண்ணதா ஒத்துக்கோ. யா, அதுக்காக நீ என் காலை புடிச்சு கண்ணீரோட நன்றி சொல்லணும் அவசியம் இல்ல. இப்படி ஒரு கணவன் கிடைச்சிருக்கிறானேன்னு அவன் கண்ணத்துல ஆசையா ஏதாச்சும் கொடுக்கணும்னு நினைக்கிறேன்ல. ஓகே, டைம் வேஸ்ட் பண்ணாத. கம் ஆன், கிவ் இட். யா. என்னடி? என்ன நுண்ணடி? ஏதுடா உனக்கு எவ்வளவு பணம்? என்னடி நீ இப்படிலாம் கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்கிற? பொம்பளை கிட்ட வயசு கேட்க கூடாது, ஆம்பளை கிட்ட கணக்கு கேட்க கூடாது. என் வயசு 27. இப்ப சொல்லு, இந்த பணம் எப்படி வந்துச்சு? அது வந்து அப்பா கொடுத்தாரு. போய் இங்க பாரு சரவணா, எனக்கு பிடிக்காத விஷயத்துல ஒண்ணு கடன் வாங்குறது. கடன் வாங்கி பந்தா விடுற வேலையெல்லாம் என்கிட்ட வேணாம். தகுதிக்கு மீறி எதையும் பண்ணாத. அதனால நான் சந்தோஷப்படுவேன்னு நினைச்சா ரொம்ப தப்பு. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல மவனே. நீ மட்டும் கண்ணா பின்னான்னு கடன் வாங்கினேன்னு தெரிஞ்சது கல்யாணத்தை நிறுத்திடுவேன். கடனை அடைச்சிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம். புரியுதா? சும்மா தொட்டத்துக்குலாம் கல்யாணத்தை நிறுத்துவேன்னு பேசாதீ. அதை கேட்டால ஒரே காண்டா இருக்கு. சரி, சொல்லல. அப்புறம் செல்லம், என்ன என்னடா சொல்லத்தே இல்லாம என்னங்கற? ஆசையா பேச வந்து அதை இதை சொல்லி மூட் அவுட் பண்ணு. அப்புறம் செல்லம் வெல்லம் கொஞ்சு. ஒரே சீன்ல இவ்வளவு வேரியேஷன் கொடுத்தா நான் எப்படி சமாளிப்பேன்? அப்போ நீ என்ன கொஞ்ச மாட்ட? அதுக்கும் மிரட்டுவியா? கொஞ்சி தொலைகிறேன். என் லட்டு, என் பட்டு, என் கொழா புட்டு, என் ஜிஞ்சிலிகா, என் ஜிலேபி, என் அமுலுக்குட்டி. கடன் மேட்ரை கரெக்டா கவர் பண்ணா இல்ல கதம் கதம் தான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தம்பி. சொல்லுங்க அக்கா. டேய், என்ன விளையாட்டு? நீ புள்ளைய தம்பின்னு கூப்பிடுறப்ப நான் அம்மா அக்கான்னு கூப்பிடக்கூடாதா? அதெல்லாம் இருக்கட்டும், இங்க உட்காரு. என்ன? அம்மா ஒரு லிஸ்ட் சொல்றேன், கொஞ்சம் எழுதுறியா? ஐயா, இந்த மளிகை லிஸ்ட் போறது தான் வீட்ல ஒரு பெரியவர் இருக்கார்ல, அவர் யூஸ் பண்ண வேண்டியதானே? இது மளிகை லிஸ்ட் இல்ல கண்ணு, உன் வாழ்க்கைய மாத்த போற லிஸ்ட். வாழ்க்கையை மாத்த போற லிஸ்டா? என்ன நீ வர வர சர்ச்சு ஃபாதர் மாதிரி பேசுற? நீ லிஸ்ட் எழுது, அப்புறம் உனக்கே தெரியும். சொல்லு. உனக்கு என்ன கார் பிடிக்கும்? எனக்கு ஸ்விஃப்ட் தான் பிடிக்கும். அப்ப அதை லிஸ்ட்ல எழுதிக்கோ. எழுதிக்கோ கண்ணு. சரி. உன் ரூமுக்கு ஒரு டபுள் காட் கட்டில் கேட்டுட்டு இருந்தல? ஆமா. அப்ப அதை லிஸ்ட்ல எழுதிக்கோ. அப்ப மெத்த 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 கட்டில் வாங்கிட்டு யாரும் மெத்தைய வாங்காம போயிடுவாங்களா? அதையும் லிஸ்ட்ல எழுதிக்கணும், அவ்வளவுதானே? ஆமா கண்ணு, கரெக்டா கேட்ச் பண்ணிட்டியே. இதெல்லாம் எழுதி திருப்பதி உண்டியில போட போறியா? உண்டியல் எதுக்கு போடணும்? அப்புறம் இதெல்லாம் நம்ம கும்பிடுற தெய்வமா பார்த்து கொடுத்தாதானே உண்டு. கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்ததம்மா. குறுக்கே வந்த தெய்வம் கூட ஆடுதம்மா. உனக்கு நேரம் போலன்னா என்ன வச்சு காமெடி பண்ணுவியா? இல்ல கண்ணு, லிஸ்ட் மட்டும் நீ போடு, அத கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது என் பொறுப்பு. அதான் எப்படின்ற? இந்த லிஸ்ட அப்படியே உன் மாமனார் கையில கொடுத்து வாங்கி கொடுக்க சொல்ல வேண்டியதுதான். என்னமா சொல்ற? ஆமாண்டா செல்லம், சீர் கொடுக்கணும்னு ஒரு மரம் இருக்குல்ல. அம்மா, ஒரு இரும்பு கட்லு, ஒரு இலவ மஞ்சு மெத்த, போனா போட்டுன்னு ஒரு இரும்பு பீரோவும் தருவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன்.
அதெல்லாம் மாடு மேய்க்கிற மாப்பிளைக்கு. உன்ன மாதிரி மாப்பிளைக்கு இந்த மாதிரி சீர் கொடுக்கணும். இந்த பிரச்சனை முதல்ல அப்பா கூட கவனத்துக்கு எடுத்துட்டு போகணுமே. அப்பா 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 சரவணா, ஏதோ அவை குரல் கேட்டுச்சு. என்னாச்சு என்னாச்சு? இது அபய குரல் இல்லப்பா, அபாய குரல்பா. என்ன சரவணா, எனி ப்ராப்ளம்? எனி ப்ராப்ளம் இல்ல, மெனி ப்ராப்ளம். என் மாமனாருக்கு மணி ப்ராப்ளம். என்னன்னு சொல்ற? அம்மா அந்த வெள்ளை வெட்டிக்கிட்ட சீர் கேக்குறேன்னு ஒரு லிஸ்ட ரெடி பண்ணிட்டு இருக்குது. அடி பாவி, அந்த ஆள் கிட்ட ஒரு பீர் கேட்கறதுக்கே நான் யோசிப்பேன், நீ சீர் கேக்குறியா? பொண்ணு வீட்டுக்காரங்க சீர் செய்யணும்ல. சரி, அப்படி நீ என்னதான் கேட்ட? பா அந்த லிஸ்ட் கேட்டா உனக்கு தலை சுத்தம். ஒரு சாம்பிள் பீஸ் எடுத்து போடு பார்க்கலாம். ஓப்பனிங்கே ஸ்விஃப்ட் கார்ல ஆரம்பிக்குது. ஐயோ, காரா? ஏண்டி, உனக்கு இது அநியாயமா தெரியலையா? வெள்ளை வேட்டி வாடகைக்கு கார் எடுக்கிறதுக்கு யோசிச்சுக்கிட்டு வாக்கிங்லயே போறவரு, அந்த ஆள் கிட்ட நீ ஸ்விஃப்ட் காரை கேட்டேன்னு வச்சுக்கோ, அவரு மாப்பிள்ளைய ஷிஃப்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாரு. என்ன விளையாடுறீங்களா? ஏண்டி, விளையாடுறது நீயா நானா? 100 பவுன் நகை அது இதுன்னு இப்பதானே போட்டு தள்ளன, இன்னும் சீருன்னு சொல்லி அந்த சீருக்குள்ள ஒரு காரை கேக்குற. உனக்கே இது கொடுமையே தெரியலையா? பொண்ணை கட்டி கொடுக்கணும்னா சீர் கொடுத்துதான் ஆகணும். நீ என்ன சீர் கொண்டு வந்த அதான் சொல்லு. அம்மா என்ன சீர்பா கொண்டு வச்சு? ஒரு தகர பெட்டியோ ஒரு பித்தளை தூக்கு செட்டியோ கொண்டு வந்தா. ஏம்மா, நீ மட்டும் தகர பெட்டியை கொண்டு வருவ, என் பொண்ணாடி மட்டும் கார் கொண்டு வரணுமா? இந்த பாருடா என் ராசா, நீ என்ன ஒன்னா பண்ணு, அம்மா கேக்கறத கேட்கத்தான் செய்வேன். அப்பா உன்னை நம்பிதான் விட்டு போறேன். ஏதாச்சும் சொதப்பி என் கல்யாணத்துல பிரச்சனை வந்துச்சு. ஆமாண்டா, சும்மா விடாது, அடி பின்னி எடுத்துரு. அம்மா எதுவும் பண்ண மாட்டேன், உன்னை பின்னி எடுத்துருவேன். ஏன் அப்படி? நீ கல்யாணம் கட்டிக்கிறதுக்கு நல்ல ஒரு பொண்ணை பார்த்திருந்தா எனக்கு ஒரு நல்ல அம்மா கிடைச்சிருக்கும்ல. நீ அவசரப்பட்டு ஏதோ ஒரு பொம்பளை கல்யாணம் பண்ணிட்டு வந்த, இப்போ நாளை பாண்டி முடிச்சிட்டு இருக்க. நான் வேற பொண்ணை கல்யாணம் பண்ணியிருந்தா இவனுக்கு எப்படி நல்ல அம்மா கிடைச்சிருக்கோம்? முதல்ல இந்த சீர் மேட்டரை மூட்டை கட்டி வை, தேவையில்லாம சரவண வெறுப்பேத்தாத. நான் கேட்கறத கேட்டே தீருவேன். அதான பார்த்தேன், என்னைக்கு நீ சொன்ன பேச்ச கேட்டு இருக்கிற, இன்னைக்கு கேக்குறதுக்கு. நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க. குடுக்கறவங்க ரெடியா இருந்தாலும் நீங்க குடுக்க விட மாட்டீங்க போல இருக்கு. பிதாவே, இவர்கள் தாங்கள் செய்வது என்ன என்று அறியாமலே செய்கிறார்கள், இவர்களை மன்னியும். எங்க மத்தவங்களெல்லாம் காணோம்? இல்ல பரவாயில்ல, என்கிட்டே சொல்லுங்க. இல்ல கொஞ்சம் பொம்பளைங்க சமாச்சாரமா இருக்கு, அவங்கள வந்துடட்டும். அதானே, வெடிகுண்ட 4-5 பேர் மேல போட்டாதானே சந்தோஷம். பார்வதி, பார்வதி, பார்வதி. அப்பா, ஆ, என்னப்பா நடக்குதுங்க? உங்க அம்மாவுடைய அடுத்த நாடகம் தான். பார்வதி, என்னங்க கூப்பிட்டீங்களா? சம்பந்தியமா நம்ம கிட்ட ஏதோ பேசணுமா? உட்கார். என்ன விஷயமா? அப்பாட, நீங்க எதுக்கு பாவம் சிரமப்பட்டுக்கிட்டு, நீங்க வேணா ரெஸ்ட் எடுத்துக்கீங்களா? குடும்பமே ஹால்ல கூடி இருக்கும்போது நான் மட்டும் ரூமுக்குள்ள பூட்டிக்கிட்டு உட்கார மனசு கேட்கல. என்னம்மா தொண்டையில ஒரே கிச்சு கிச்சா இருக்குது, விக்ஸ் தரவா? ஓஹோ, பெரிய விஷயங்களை பேசுறதுக்கு முன்னாடி தலைவர்கள் தொண்டையை செருமுவாங்களே, அப்படியா இது? கொஞ்ச நேரம் வாய் மூடிட்டு சும்மா இருங்க. இந்த பாருங்க, ஏற்கனவே அவங்க உன்னை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஒரு விஷயத்தை பேச விடுறீங்களா? குறுக்க பேசிக்கிட்டே. சம்பந்தி, சம்பந்தியமா ஏதோ பேசணும்னு ஆசைப்படுறாங்க, பேசட்டுமே. நகை நட்டு பத்தி எல்லாம் நிச்சயத்திலே பேசிட்டோம். இந்த சீர் சினத்தை பத்தி நாம நிறைய பேச வேண்டியிருக்கு. அப்பா, என்னப்பா இது அசிங்கமா? என்னம்மா செய்யறது, நேத்து பூரா சண்டை போட்டாச்சு, கேட்டே தீர்வன் உட்கார்ந்துட்டு இருக்கிறா. முடியாதுன்னு சொன்ன வழக்கம் போல கல்யாணத்துக்கு வரமாட்டேன்னு பிரச்சனை பண்ணுவான். என்ன பேச்சே காணோம்? இதுல பேசுறதுக்கு என்ன இருக்கு? வழக்கமா எங்க பக்கங்கள்ல என்ன செய்வாங்களோ அதை செஞ்சிருவோம். உங்க பக்கத்துல செய்யறது எப்படி இங்க சரியா வரும்? எங்க பக்கத்துல என்ன செய்யறாங்களோ அதை தானே நீங்க செய்யணும். சரி, செஞ்சுட்டா போச்சு. லிஸ்ட் ரெடியா இருக்கு, தந்துடவா இல்ல நானே ஒரு தடவை படிச்சு சொல்லிடவா? என்னன்றத உங்க வாயாலே சொல்லிடுங்க, எல்லாரும் கேட்ட மாதிரி இருக்கும்.
கேட்டாதானே பிச்சையை போடுவாங்க. நீ கொஞ்சம் வாயை மூடு. என்ன சொல்றாங்க உங்க வீட்டு அம்மா? ஒண்ணும் இல்ல, எதுவா இருந்தாலும் பண்ணிடலான்னு சொல்றாங்க. நீங்க சொல்லுங்க. கட்டில் வாங்கணும். கட்லா பின்ன என்ன தொட்டிலா? அது என்ன கேப்ப நீ? பேசாம இருங்க. டபுள் காட் கட்டில் 1, 6x5 ஸ்லீப் வெல் மெத்த 1. என்ன மெத்த? ஸ்லீப் வெல் மெத்த 5 வருஷ கேரண்டியோட. அது சரி. காட்ரேஜ் பீரோ 2. ரெண்டா? என்னம்மா லட்டு ஜாங்கிரி மாதிரி கேக்குற? அவங்க குடுக்கற 100 பவுன் நகையை பத்திரமா வைக்கணும்ல. ஓ, நகையும் கொடுத்து அதை பத்திரமா வைக்கிறதுக்கு பீரோவும் கொடுக்கணும். நல்லா இருக்கே. சமதி, ஏன் குறுக்க பேசிக்கிட்டு? நீங்க சொல்லுங்கம்மா. 500 லிட்டர் ஃப்ரிட்ஜ் டபுள் டோர். 500 லிட்டரா? மெட்ராஸ்க்கே ஐஸ் வாட்டர் கொடுக்கலாம் போல இருக்க. இதெல்லாம் நான்சென்ஸா இருக்கு. தயவு செஞ்சு நீங்க பேசுங்க. சொல்லட்டும் சொல்லட்டும். சுகுணா டில்டிங் வெட் கிரைண்டர் 1. 4 ஜாரோட பிரீமியர் மிக்ஸி 1. எல்லாம் பிராண்டடா தான் கேக்குறது. எல்இடி டிவி 52 இன்ச்சஸ் வால்ல மாட்டறதுக்கு ஒரு ஸ்டாண்ட் மாட்டி தர 2 ஆளு வேணும். இங்க என்ன ஜோக் அடிக்கிறேன்? இல்லம்மா இல்ல, நீ சொல்லு. ப்ளூ ரே. ஆ, அப்படின்னா என்னம்மா? இந்த படம் எல்லாம் போட்டு பாப்பாங்கல்ல, டிவிடி மாதிரி. எனக்கே தெரியல, உனக்கு தெரிஞ்சிருக்குதுமா? ப்ளூ ரே டிஸ்க் 1 வித் ஹோம் தியேட்டர் 7 ஸ்பீக்கர் அடங்கியது. இண்டக்ஷன் ஸ்டவ், டச் 1, ஸ்விட்ச் 1. PS3 பிளே ஸ்டேஷன் 1. என்னடி வீடியோ கேம் எல்லாமா கேட்பாங்க? உன் விளையாட்டுக்கு ஒரு அளவே இல்லாம போயிட்டு இருக்குது. நீங்க பேசாம இருங்க. ஐபோன் 4S 1 கல்யாணத்துக்கு முன்னாடி 5S ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா 5S மாத்தி தரணும். அம்மா, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? என்னடி? முதல்ல அந்த பேப்பரை கூட. ஏய், இங்க பாரு, இதெல்லாம் பெரியவங்க சமாச்சாரம். உனக்கு தேவையில்லாத விஷயம், நீ உள்ள போ. முதல்ல நீ உள்ள போமா. ஒரு புள்ளைய பெத்து வச்சுக்கிட்டு அசிங்கமா அவனை கூறு போட்டு வித்துக்கிட்டு இருக்க. ஏய், என்ன பேசுறோம்னு யோசிச்சுதான் பேசுறியா? நான் யோசிச்சுதான் பேசிட்டு இருக்கேன். நீ தான் யோசனை இல்லாம வாய்க்கு வந்ததை பேசிட்டு இருக்க. சௌந்தர்யா, ஒண்ணும் பிரச்சனை இல்லம்மா, நாங்க பேசிக்கிறோம்மா. பிரச்சனை இல்லன்னு சொல்றது உங்க பெருந்தன்மை மாமா. இப்படி பிச்சை கேக்குற மாதிரி கேக்குறப்ப எங்களுக்கு அசிங்கமா இருக்கு. எல்லாத்தையும் அவங்களே கொண்டு வரணும்னா அப்ப நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம் இங்க? வயசானாலே புத்தி மழங்கி போகுது. சௌந்தர்யா, வாய மூடுமா. சத்தமா பேசிட்டா பெரிய ஆளா நீ? ஐயோ பாவம், அம்மா வாச்சேன்னு விட்டு கொடுக்காம பேசிக்கிட்டு இருந்தா உன் அட்டகாசம் ஓவரால போயிட்டு இருக்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இத பாரு, நீ கேட்ட எதையும் அவங்க செய்ய மாட்டாங்க. ஆனாலும் இந்த கல்யாணம் நடக்கும். நீ வரணும்னா வா, வரலனா போ. அப்பா, அம்மா சொல்றதுக்குள்ள நீங்க தலையாட்டிட்டு இருக்கிறது தான் மொத்த பிரச்சனைக்குமே காரணம். எங்கேயாவது ஒரு இடத்துல தப்புன்னு சொல்லுங்கப்பா. இல்லம்மா, இதெல்லாம் தான் அம்மாவோட கண்டிஷன்னா நான் இந்த கல்யாணத்துக்கு வர மாட்டேன். இப்படி ஒருத்தவங்களை கஷ்டப்படுத்தி நடத்துற கல்யாணத்துல வெள்ளையும் சொல்லையுமா போய் நிக்கிறதுனா அதை விட அசிங்கம் வேற எதுவுமே கிடையாது. அம்மா பண்ண தப்புக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. என்னம்மா நீ இப்படி அவசரப்பட்டு அம்மாட்ட கோச்சுக்கிட்ட? பின்ன என்ன மாமா, ஒரேடியா பேசிக்கிட்ட? சரிம்மா, என்னதான் இருந்தாலும் அவங்க பெரியவங்க இல்ல. முதல்ல போய் அவங்க சமாதானப்படுத்துமா போ. நான் பேசினது ஏதோ எனக்கு தப்பா தெரியல. இப்படி சொன்னாதான் உங்களுக்கு புரியும். என்ன சம்பந்தி இப்படி ஆயிடுச்சு? இதுதான் சம்பந்தி கரெக்ட். இன்னைக்கு தான் அவ என் பொண்ணு. நான் நினைச்சேன் பொட்டுல அடிச்ச மாதிரி அவ பேசிட்டா.